காதல் சொன்ன கனவே அது கடவுளை கண்ட கனவே. உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும். ஹாய், உங்க பேர் என்ன? என் பேரு அருள்மொழி. இங்க கல்யாணம் ஆக போதுல தமிழ்மொழி அவரோட தங்கச்சி. ஹோ, என் பேரு பாக்கியலட்சுமி. இங்க ராஜான ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுதுல அவரோட அக்கா பொண்ணு, எனக்கு மாமா. ஹோ, அப்படியா, சூப்பர். ஆமா, நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற? நான் ஏசிசி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். நீங்க? நான் பாண்டிச்சேரிப்பா. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுறதுனால இங்கேயே எல்லாரும் ஷிஃப்ட் ஆயிடலான்னு அப்பா பேசிட்டு இருக்காரு. இங்க வந்து தான் ஸ்கூல் படிப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் கேட்டேன் நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு. நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்? 8th ஸ்டாண்டர்ட். ஹே, சேம் பெஞ்ச். நானும் 8th தான். அப்ப நான் படிக்கிற ஸ்கூல்லே ஜாயின் பண்ணிருப்பா. நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். சரிப்பா, எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன். ஹாய். ஹாய். இந்த ரெட்டை சடையில ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்படிலாம் ரிசப்ஷன்ல நிக்காதீங்க. வர்றவங்க கல்யாணத்துக்கு போகாம அப்படி உங்களே பார்த்துட்டு இங்கேயே நின்றுவாங்க. ஹலோ, யாரு நீங்க? கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கீங்க? உள்ள போங்க. உள்ளதான் கல்யாணம் நடக்குது. டேய் அறிவு கெட்ட நாயே. எஸ், யாரது என்ன இவ்ளோ மரியாதையா அழைக்கிறது? உன் கூட பிறந்த தங்கச்சிடா எரும மாடு. ஹோ, என் கூட பிறந்த எரும மாடா? சொல்லு எரும மாடு என்ன? பாக்கியலட்சுமி, இவரு உங்களோட அண்ணனா? ஆமா அருள்மொழி. அருள்மொழி, நைஸ் நேம். அண்ணா, சாரி அண்ணா, நான் யாரோ நினைச்சு திட்டிட்டேன். லூசு, தேவையா உனக்கு இதெல்லாம்? போ, போய் வேலையை பாரு போ. வாட்? மீ? அண்ணா? இங்க பாருங்க அருள்மொழி, தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அண்ணா. அண்ணா அண்ணா அண்ணா. டேய் அண்ணா, ஏன்டா அப்படி பல்பு வாங்குற? போடா, போய் சோலிய பாரு போ. நிலா, எதுக்கு இப்படி அழுவுற? அழுது மூஞ்செல்லாம் வீங்கி போச்சுடி. மேக்கப் பண்ணா கேவலமா இருக்கும். சொல்றது கேளு. உனக்கு இப்ப மேக்கப் பண்றதுதான் பிரச்சனை இல்ல, எனக்கு வாழ்க்கையே பிரச்சனை. நீ பேசாம போறியா? நிலா, இங்க பாரு, என்ன தேவையில்லாம பேச வைக்காத. நான் பேசினாலும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரியான்னு கேக்குறேன். நான் வேற என்னதான் சொல்றது? ஆதினா ரொம்ப நல்ல கேரக்டர் டி. அவர் மாறிட்டாரு. அவருக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. ஏய், என்ன சும்மா ஆளாளுக்கு மாறிட்டாருன்னு? அவரு ஆல்ரெடி ரொம்ப கேவலமான கேரக்டரா இருந்ததுனால தானே இப்ப மாற போயிருக்காரு. அந்த கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப மாறிட்டாருன்னா திடீர்னு எப்ப வேணாலும் பழையபடி மாறலாம்ல. லூசா நிலா நீ? அவர் இவ்வளவு கேவலமான கேரக்டரா இருந்தவரை நல்லவரா மாத்தினதே நீ தாண்டி. உனக்காக தான் அவர் நல்லவராவே மாறினாரு. மறுபடியும் எப்படி உன்னால அவர் பழையபடி கேவலமா மாறுவாருன்னு நினைக்கிற? மனுஷங்க ஜனனி, நம்மளாம் மனுஷங்க, நம்மளாம் ரோபோஸ் கிடையாது. மாற மாட்டோம்னு என்ன நிச்சயம் இருக்கு சொல்லு. நிலா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு உனக்கு கல்யாணம் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன வேணா பண்ணுவேன் ஜனனி. இந்த கல்யாணம் நிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் எங்க அண்ணனை நம்பி ஏமாந்துட்டேன். இனிமே நான் யாரையுமே நம்ப போறதில்ல. நானே எங்க அப்பா கிட்ட போய் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ல போறேன். நிலா, நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரிஞ்சுதான் பண்றியா? உங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட். இப்பதான் அவர் நார்மல் ஆயிட்டு வராரு. அவர்கிட்ட போய் இவ்வளவு ஷாக்கிங்கா சொன்னா உங்க அப்பாக்கு ஏதாவது ஆயிடும் நிலா. ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்ணுவேன்? என்னால ஆதித்யா கூட வாழ முடியாத ஜனனி, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. எல்லாரும் அவன் மாறினதை பத்தி தான் பேசுறீங்க. அவன் மறுபடியும் நெகட்டிவா கெட்ட கேரக்டரா மாற மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? உங்க யாராலையும் எழுதி தர முடியுமா? அவன் கேரக்டர் எனக்கு பிடிக்கல ஜனனி. ஒரு பொண்ணை போய் அடையணுங்கிறதுக்காக கொலை பண்ண கூட தயங்கல. அவன் ஸ்டேட்டஸ் பத்தி எங்களை ரொம்ப அசிங்கமா பேசியிருக்கா. இவ்வளவும் பண்ணவனுக்கு என் தலையில கட்டணும்னு எல்லாருமே இப்படி ஒத்த கால்ல நிக்கிறீங்கல்ல. இது மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள பையனை நீ கல்யாணம் பண்ணிப்பியா ஜனனி? சொல்லு. நிலா, இங்க பாரு, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது நிலா. ஆனா நான் நல்லா மாறிட்டேன். எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேக்குறவங்க கிட்ட நம்ம பழசே பேசிட்டு இருக்க கூடாது நிலா. அவருக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாரு. அவர் ஒரு வேற லைஃப் லாங் நல்லவராகவே இருந்துட்டாருன்னா அது உனக்கு நல்லது தானே? உன்னை லவ் பண்ற ஒரு பையனோட நீ சந்தோஷமா இருப்பல்ல? ஓகே, நீ நினைக்கிற மாதிரி அவர் பாசிட்டிவ் கேரக்டராகவே லைஃப் லாங் இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை நான் நினைக்கிற மாதிரி இன்கேஸ் அவர் நடுவில் நெகட்டிவா மாறிட்டா நான் என்ன பண்ணுவேன் ஜனனி? என் லைஃபே போயிடும்ல. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் பேசுறீங்களே என் மேலதான் தப்புன்னு, உங்க யாராலையும் என்னோட லைஃபை திருப்பி கொடுக்க முடியுமா? சொல்லு ஜனனி. நான் 5 வருஷம் மெடிக்கல் படிச்சு நல்லபடியா டாக்டர் ஆகணும்னு என் கனவு, என் பேஷன் எல்லாமே அதுதான். அது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்கிற மாதிரி ஆயிடும் ஜனனி. எனக்கு இப்ப வரைக்கும் அவர் மேல நம்பிக்கையே வரல.
அவர் என்னை ஏமாத்துறாரோன்னு தோணுது ஜனனி. என்னை ப்ளீஸ் நீ அது புரிஞ்சுக்கோ ஜனனி. நிலா இங்க பாரு, நீ சின்ன வயசுல இருந்து ஆதினாவை பார்த்துட்டு தான் வர. அவரு வேற யாரும் இல்ல, உங்க அப்பாவோட தங்கச்சி பையன்தான். இதுவே நீ ஆதினாவை கல்யாணம் பண்ணலனா கூட எப்படி உங்க அப்பா வேற ஏதாவது ஒரு பையனை உனக்கு மாப்பிளையா பாப்பாரு? அப்ப நீ யோசிச்சு பாரு, ஒருவேளை அவங்க கேரக்டர் தப்பா கூட இருக்கலாம்ல, அவங்க நல்லவங்களா இருந்துட்டு கெட்டவங்களா கூட மாறலாம்ல அப்படின்னு நினைச்சுக்கோ. ஏன் நிலா ப்ளீஸ், ஆதினா ரொம்ப பாவம், அவர் ரொம்ப நல்லவர். எங்களுக்கு கூட பழகுறதுலயே உனக்கு தெரியலையா? ப்ளீஸ் நிலா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நிலா கண்ணு, என்னடாமா கண்ணு, அப்பாவை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறேன்னு கஷ்டமா இருக்கா? எங்க போற? ஏன் தங்கச்சி வீட்டுக்கு போற? நான் எப்ப வேணாலும் உரிமையா உன்னை வந்து பாத்துக்கலாம். அதுக்கு எதுக்கு கண்ணு அழுவுற? ஜனனி பாப்பா, நீ தானே பாப்பா நிலாக்கு பெயிண்ட் பூசுற பிள்ளை? பெயிண்டா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமா கண்ணு, இந்த கலர் கலரா சாயம் பூசுவாங்களே, ஜடையெல்லாம் நீளமா பின்னி மூஞ்செல்லாம் கலர் கலர் ஆக்கி, அந்த பிள்ளை தானே நீயே? அதுக்குதான் படிச்சிருக்கேன்னு என் தங்கச்சி சொல்லிச்சு. ஆமாங்க மாமா, அந்த வேலை தான் பண்ணணும். நிலா அழுதுட்டே இருந்தா அதான் பண்ண முடியல. மத்த 3 பேருக்கும் நான் தான் பண்ணணும். சரி நிலாக்கு முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தேன், ஆனா அவ காட்டவே மாட்றா, அழுதுட்டே இருக்கா. பாப்பா கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் கண்ணு, நீ போய் மத்த 3 பேருக்கும் முடிச்சுட்டு கடைசியா வா. சரிங்க மாமா. நிலா குட்டி, நான் என்ன சொல்றேன், எனக்கு அது கேளு நைனா. தம்பி மாப்பிள்ள நல்ல ஜோரா மாப்பிள்ள மாதிரி ரெடியா இருக்கடா. நல்லா இருக்கடா தங்கம், என் கண்ணே பற்றும் போல. ஆமா செம்பா, வீட்டுல போய் சுத்தி போடணும். தம்பி இந்தாப்பா, இதை கழுத்துல போட்டுக்க. உனக்காக அம்மா சார்பா, அத்தை சார்பா, எங்க சார்பா உனக்கு இந்த 5 பவுன் செயின். ஏதோ எங்களால முடிஞ்சதுப்பா. இக்கா என்னது இது? இதெல்லாம் எப்ப எடுத்த நீ? அதெல்லாம் என்னத்துக்கு உனக்கு? இந்தா இத போட்டுக்க. லே தம்பி, இது போட்டோன்னு இன்னும் அழகா இருக்கடா. மாமா என்னது இதெல்லாம்? நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தானே, நம்மளுக்குள்ள ஏதாவது செஞ்சுக்கணுமா என்ன? யோ மாப்ள, நாங்க ஏதாவது செய்ய மட்டும் இந்த வார்த்தையை சொல்லு, ஆனா நீ மட்டும் எங்க எல்லாருக்கும் செய்யு. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே, நீ ஏதாவது எங்களுக்கு செய்யாம இருக்கலாம்ல? அதானே, அப்படி கேளுங்க. தம்பி இதுல நாங்க எதுவும் கொடுக்கலப்பா, உங்க அக்கா தான் சிறுக சிறுக சேர்த்து வச்சு உனக்காக இந்த செயினை வாங்குச்சு. இதுல எங்களால முடிஞ்ச பங்கு ஒரு 5000 6000 இப்படிதான் போட்டிருப்போம். ஆனா செம்பா தான் சிறுக சிறுக சேர்த்தா. இக்கா இங்க பாரு, நீ சிறுக சிறுக சேர்த்து எனக்கு ஒன்னும் செய்ய வேணாம். நம்மளுக்கு அப்புறம் பாக்கியா சொப்னா இவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தான் மெயினா நம்ம செய்யணும். உன்னால முடிஞ்ச அளவுக்கு 2 பேருக்கும் சேர்த்து வை, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். லே சொப்பனால என்ன ஸ்கூலுக்கே போல, அதுக்காங்களா அவளுக்கு சேர்த்து வைக்கிறாங்களாக்கும். பேசாம இருடா, உனக்கு போட்டிருக்காங்களா நல்லா போட்டுட்டு ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி கெத்தா போய் நிக்கணும், அவ்வளவுதான். மத்தது எதுவும் பேசாத. ஆனா தம்பி ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், கண்மணி நம்ம வீட்லயே இருப்பா, நம்ம வீட்டுக்குள்ளே கல்யாணம் கட்டி கொடுத்துட்டா நம்ம கூடயே சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். அது நடக்காம போச்சு. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, வெளியே கூட கட்டி கொடுத்துக்கலாம். ஆனா இந்த குடும்பம் குருவி கூடு மாதிரி செம்பா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறா. அந்த குருவி கூட்டம் மட்டும் கலைக்காம வரப்போற பிள்ளையும் பாத்துக்கணும். அதுக்கு நீதான்ப்பா பொறுப்பு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்க போறோம். என்ன தம்பி? நீங்க சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கும் தெரியும் சார். அதனால இந்த குடும்பத்துக்குள்ள வரப்போற புள்ள இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் சார். நாங்களே வந்து கூப்பிடுறோம். நாங்க போய் சாப்பாடு அது நிறைய கவனிக்க வேண்டிய வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். சரிங்க மாமா. சரிப்பா தம்பி, பாரு நான் போய் வரவங்களை எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வைக்கிறேன். சரிக்கா பாரு. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறீங்க? என்ன உன் அழகுல மயங்கிட்ட ரோஜாமா, அவ்வளவு அழகா இருக்க நீ. ஏண்டி எந்திரிச்சு நில்லு. என்னம்மா ரொம்ப அழகா இருக்கேனோ? ஆமாண்டி ரோஜா, சின்ன வயசுல எல்லாம் Dress கூட போட பிடிக்காம ஜட்டியோடய சுத்துவ. நேத்து தான் அதெல்லாம் நடந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு அதுக்குள்ள கல்யாண பொண்ணா வளர்ந்து வந்திருக்க, அதான் ஆச்சரியமா இருக்கு. சின்ன வயசுல Dress போடாம ஜட்டியோட ஐயோ வயிறு வலிக்குது ரோஜாமா. மாமா வாய மூடுமா, இன்னைக்கு எனக்கு கல்யாணமா? கல்யாண குளத்துல நிக்கிறேன், நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இதெல்லாம் ராஜா முன்னாடி தயவு செஞ்சு சொல்லாதம்மா, என்ன ஓட்டியே தள்ளிடுவாரு. ஏய் அவ சும்மாதான் இருக்கா, நீ எதுக்கு சிரிச்சு என்ன மாட்டி விடுற விஜய்? இல்ல சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரோஜாமா, அண்ணா அம்மா சொன்ன மாதிரி நேத்து தான் உன்னை குழந்தைய பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இன்னைக்கு கல்யாண பொண்ணாவே ஆயிட்ட. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோஜாமா. உனக்கு பிடிச்ச பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க போற. நீ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கியோ இல்லையோ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா உனக்கு ராஜாவை பிடிக்கிறத விட இப்ப எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அவர் மச்சானா வரதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமையும் படுறேன். அவர் ரொம்ப பெருந்தன்மையா எனக்கு எந்த திங்ஸுமே வேண்டாம், என் ரோஜாமாவை மட்டும் என் கையில புடிச்சு கொடுங்கன்னு ரொம்ப ஒரு மாதிரி அழகா சொன்னாரு. ஆனா எனக்கு மனசு கேட்கல. உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் எல்லாத்தையும் ஆர்டர் போட்டேன் ரோஜாமா. நாளைக்கு லாரியில உங்க வீட்டுல வந்து இறங்கும், நீ எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சுக்கோ. அண்ணா ஏன்ன? இல்லம்மா, அவர் பெருந்தன்மைக்காக அவர் சொல்லிட்டாரு. ஆனா செய்ய வேண்டியது அந்த அண்ணனோட கடமை இல்லையா? நான் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம செய்யணும்னு ஆசைப்படுறேன். சரிண்ணே.
புகுந்த வீட்டுக்கு போயிட்டு பிறந்த வீட்ல இருந்து எந்த குறையுமே இருக்கக்கூடாதுன்னு எல்லா பொண்ணுங்களுமே நினைக்கிறது தாமா. ஏதாவது ஒரு சின்ன சொல்ல ஒன்று சொல்லிட்டாலும் அது உன்னாலையும் தாங்க முடியாது, எங்களாலையும் தாங்க முடியாது. அந்த பேச்சுக்கு நம்ம எதுக்கு இடம் கொடுக்கணும்? நம்ம சைட்ல இருந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நான் பண்ணிடுறேன். சரியாமா? சரிண்ணே. ஏங்க, நீங்க நினைக்கிற மாதிரி செம்பாக்கெல்லாம் இந்த மாதிரி பொருளுக்கு இல்ல நகைக்கெல்லாம் ஆசைப்படுற ஆள் கிடையாது. ராஜா தம்பியும் அப்படிதான். கரெக்ட் தாமா. இருந்தாலும் நம்ம சைட்ல இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடணும்ல, அதுக்காக தான் சொன்னேன். சரி விஜி, வந்தவங்களை எல்லாம் கவனிக்கணும். ஸ்டேஷன்ல இருந்து வர நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களை எல்லாம் நான் போய் பாத்துக்கிறேன். நீ ரோஜா கூட இரு, சரியா? சரிங்க. மா நீ வா, வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடு. ஆமாண்டா, பசி கலப்பா வருது. சாப்பிட்டுட்டு மாத்திரை வர போடணும். ரோஜா, உனக்கும் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரவா? இல்லண்ணே, கொஞ்சம் லேட் ஆகட்டும், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. அப்புறம் ஆதித்யாவை பாத்தியா? நேத்து பார்த்து பேசினேண்ணே, நல்லா பேசினாரு. அப்படியா? நான் இன்னும் பார்க்கவே இல்லை. எனக்கு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதனால அவர் அவாய்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன். பேசுனேன், சூப்பரா பேசுறாரு, நல்லா மாறிட்டாரு. சரி, நான் பாக்குறேன். சரி, நீ ரெஸ்ட் எடு. சரிண்ணே. அண்ணி, ராஜாவை பார்க்கணும், போய் பார்த்துட்டு வந்துடுவா. என்ன இவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டேன்? நல்லா கெஞ்சி கேளுடி. இன்னும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரமோ தான். அதுக்கப்புறம் நீ அவரை பாக்குறதுக்கு எங்கள்கிட்டயா பர்மிஷன் கேட்கணும். அதனால இப்பவே கொஞ்ச நேரம் கெஞ்சணுமா? அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நான் ஒரே ஒரு வாட்டி ராஜாவை போய் பார்த்துட்டு வந்துடுவா. ஐயா, என்னடி ஓல்டு ஸ்டைல்ல கெஞ்சிட்டு இருக்க? நல்ல புதுவிதமான ஸ்டைல்ல கெஞ்சு. அண்ணி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியே பாக்குறதுக்கு 9.2 மாதிரி இருக்கீங்க. அப்படி இப்படின்னு ஏதாவது எடுத்து விடுறி. இல்ல நீ இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல ராஜா என் கழுத்துல தாலி கட்டிக்குவாரு. நான் அப்ப அவரை பாத்துக்கிறேன். தேவையில்லாம என்ன போய் சொல்ல வைக்காதீங்க, சொல்லிட்டேன். ஏண்டி, ஒரு பேச்சுக்கு கூட சொல்லக்கூடாத அளவுக்கு அடி அவ்வளவு கேவலமா இருக்கேன் நானு? சும்மா சொன்னேன் அண்ணி. நீங்க யாரு? ஒரு சைடு பார்த்தா சமந்தா, இன்னொரு சைடு பார்த்தா நயன்தாரா, நேரா பார்த்தா கீர்த்தி சுரேஷ், பின்னாடியில இருந்து பார்த்தா பறவை முனியமா. அதான சொல்ல வரேன். அண்ணி, எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? வாவ் கண்மணி, செம்ம அழகா இருக்க கண்மணி. எனக்கு மட்டும் ராஜா ப்ரோ மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அவரோட தாலியை நான் எடுத்து உன் கழுத்துல கட்டிட்டு உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிருவேன் கண்மணி. அவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? கண்மணி, நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, எல்லாத்தையும் எதிர்த்து நம்ம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் கண்மணி. நான் ஆரம்பத்துல இருந்து என்ன சொன்னேன்? உங்க பேச்சுல சரியில்லைன்னு சொன்னேன். கடைசியில சரி இல்லாமலே போச்சு. பாத்தீங்களா? இது நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. போங்க, நான் வாரேன். அச்சச்சோ, பானுடியர் இங்க இருக்கீங்களா? நான் உங்களை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கேன். ஆமா கார்த்திக், உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி ஷாக் ஆகி நிக்கிறீங்க? நிம்மதி, இவங்க யாரு? இது கண்மணி தானே? ஏன் ஒரு மாதிரி பேசுறாங்க? கார்த்திக், இது கண்மணி இல்ல, நம்மளோட மதுரை ஸ்லாங் கார்ட்டூன் அப்புறம் பாப்புக்குட்டி சேனல்லாம் வச்சிருக்காங்கல்ல பானுபிரியா, அவங்களோட மல்லிகா கேரக்டர் தான் இங்க வந்திருக்காங்க. மல்லிகாவா? ஆமா கார்த்திக், பானுபிரியா நம்ம அட்மின் அனுஷா சுரேந்தரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க நம்ம கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. அதனால இவங்களும் வந்திருக்காங்க. ஹாய், நைஸ் மீட்டிங் யூ. கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேங்க. ஆக்சுவலி நீங்க என்னோட ஃபியான்சி கண்மணி மாதிரியே இருந்தீங்களா, அதான் நீங்க கண்மணின்னு நினைச்சுக்கிட்டேன். ஐ எம் சோ சாரி. நான் என்னென்னமோ லூசு மாதிரி பேசிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. சரி டைம் ஆயிடுச்சு. பானுடியர் அலைஸ் மல்லிகா, வாங்க நம்ம போலாம். போங்க, நான் வாரேன். அப்புறம் நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். நீங்க என்ன இன்னும் மசமசா நின்னுக்கிட்டு இருக்கீங்க? போய் ரெடி ஆகுங்க மாமா. ரெடி எல்லாம் ஆவலாம் தங்கம், இன்னும் டைம் இருக்குல்ல. அதுக்கு உங்க ரொமான்ஸ் எல்லாம் இங்கதான். அங்க போயிட்டா ஒண்ணும் முடியாது, தெரியும்ல. ஹலோ, என்ன நடக்குதுங்க? ஒன்னும் இல்ல ரோஜாமா, நம்ம ஆர்ட்வேஸ் கார்ட்டூன் அனு இருக்காங்கல்ல, அலைஸ் அமுதா, அவங்க வந்திருக்காங்க. அதான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம அட்மின் அனுஷா சுரேந்தர் இருக்காங்கல்ல, அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்மளுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்தவங்கள நம்ம தானே கவனிக்கணும், அதான் கவனிச்சிட்டு இருந்தேன். ஹாய்ங்க. கவனிச்சிட்டு இருந்தீங்களா? அவங்கள கவனிக்கிறதுக்கு நீங்க ஒன்னும் கதிர் மாமா கிடையாது, புரிஞ்சுதா? நீங்க ராஜா. அனு சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனலுக்குள்ள வாங்க, ஆத்விஸ் கார்ட்டூன்ஸ் கூட ஓடிடாதீங்க. ஆமால, நம்ம இப்ப அனு சுட்டி கார்ட்டூன்ஸ்ல இருக்கோம்ல, லைட்டா மறந்துட்டேன். என்ன பண்றது, எல்லாம் ஒரே கேரக்டர்ல இருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆகும். தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என் கூட தானே குடும்பம் நடத்தணும். எப்படி ஆகுது நானும் பாக்குறேன். அனு, அலைஸ், அமுதா, நீங்க என் கூட வாங்க, நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, கேக்குறதுனால தப்பும் இல்ல. ஓகே. அப்புறம் நீ சாப்பிட்டியா? இனிமேல் தான். என்ன சிரிக்கிற? இல்ல, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க ரூம்ல தனியா நின்னெல்லாம் பேசக்கூடாதுன்னு. நான் இப்போ அவங்களே போக மனசு இல்லாம நிக்கிறாங்க.
வாயா. ரிசப்ஷனுக்கு லேட் ஆகுது, சீக்கிரமா கிளம்பி வாடான்னு சொல்லி அம்ச்சா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஹே நிம்மதி, இவங்கள உனக்கு தெரியல? இவங்க தான் ஷிவானி. ஹா என்ன ஹோ ஏ லூசு, நம்ம அட்மின் அனுஷா சுரேந்தரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதான் நம்ம லீலா கணேஷ் சேனல் வச்சிருக்காங்க, லீலா டியர். அவங்க தான் அலைஸ் ஷிவானியா வந்திருக்காங்க. ஹோ ஹாய் சிவானி. இந்திரன், நீ இந்திரன் தானே? இல்ல ராமா ஏதோ மாறிட்டியா? ஏண்டி அப்படி கேக்குற? அப்புறம் என்னடா நின்னு வளைஞ்சு வளைஞ்சு கடலை போட்டுட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பு. அவங்களுக்கு என்ன ராம அபிக்குட்டின்னு 2 பேர் இருக்காங்க, எனக்கு அப்படியா? வந்து தொலை. லீலா டியர், அலைஸ் ஷிவானி, நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்க, இவன் கிட்ட எல்லாம் பேசி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்ம அங்க போய் பேசலாம். அம்மா, வேற எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்தா சொல்லுங்கம்மா, நான் இப்பவே பண்ணிட்டு போறேன். நான் அடுத்த பிரைடுக்கு போய் ஒர்க் பண்ணணும். இல்ல கண்ணு, அவ்வளவுதான். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஆமா, நான் எப்படி இருக்கேன்? உங்களுக்கு என்னம்மா, நீங்க ட்ரெஸ்லயும் சரி அழகுலயும் சரி இதெல்லாத்தையும் விட நீங்க பேசுறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. நான் உங்களுக்கு மேக்கப் பண்ண அந்த 1/2 மணி நேரம் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இவ்வளோ சிரிச்சிருக்கேம்மா. இதே மாதிரி எப்பவும் சிரிச்சுட்டே இருங்க, மற்றவங்களை சிரிக்க வச்சுட்டே இருங்கம்மா. கண்டிப்பாம்மா. ஆனா உங்க மேக்கப் பத்தி சொல்லி ஆகணும், ரொம்ப 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 அழகா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்மா. யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்படி யாராவது சுடரமா சொல்லி தான் உங்ககிட்ட வந்தேன்னு சொன்னாங்கன்னா எனக்கு அதுல பாதி அமௌண்ட் கமிஷன் கொடுத்துடணும். என்ன ஜனனி? கமிஷன் தானே, கொடுத்துட்டா போச்சு. உங்களுக்கு இல்லாததா? சரிம்மா. அப்புறம் என் பொண்ணுக்கு தான் ரிசப்ஷனு, அவளுக்கு மேக்கப் பண்ணிட்டீங்களா? அவங்களுக்கு அப்பவே முடிச்சிட்டேமா. இப்ப அவுட்டோர்ல போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியோ, அவளுக்கு முடிச்சிட்டீங்களா? இல்லனா அவளுக்கு முன்னாடி நான் மேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன சாவடிச்சிருவா. ஆக்சுவலா அவங்களுக்கு தாமா ஃபர்ஸ்ட் முடிச்சேன். ஐயோ, அவங்க ஹஸ்பண்ட் போட்டு என்ன சாவடிச்சிட்டாரு. அவர் போட்டோகிராஃபர் போல, அதனால நாங்க போட்டோ எடுத்தே ஆகணும்னு சொல்லி டிஃப்ரெண்டா போசஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவளுக்கு தான் மேக்கப் போட வச்சாரு. ஆமாமா, அவர் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு. சரிங்கம்மா, ஏதாவது ஒன்று கால் பண்ணுங்க, நான் அடுத்த பிரைடுக்கு போகணும். யாருமா அடுத்த பிரைடு? தங்க புஷ்பம்மா. ஓ புஷ்ஷா, சரி சரி போய் பாருங்க. சரிம்மா. தன்மை, நான் அழகா இருக்கேன்லடி. சூப்பர்மா, எனக்கு தங்கச்சி மாதிரி இருக்கீங்க. அப்பாடா, இப்ப தாண்டி நிம்மதியா இருக்கு. இந்த வார்த்தைய இன்னைக்கு ஃபுல்லா அடிக்கடி நீ சொல்லிட்டே இருக்க. என்ன? நான் சொல்லுவேன், இப்ப நிம்மதின்னு ஒருத்தி வருவா. அவ என்ன ரியாக்ட் பண்ண போறான்னு எனக்கு தெரியல. ஏய் தன்மை, அம்மா எங்கடி போயிட்டாங்க? கண்ணா, இக்கட சூடு கண்ணா. ஏய் என்னடி இது, ரூம்குள்ள போத்தீஸ் பொம்மையெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அதை விடு, அம்மா எங்க போயிட்டாங்க? கொஞ்சம் அக்கட சூடு கண்ணா. ஏய் கேனக்கு இருக்குங்களா? என்னது அக்கட சூடு இக்கட சூடுன்னு என்னடி பேசுற? இரும, அது போத்தீஸ் பொம்மை இல்ல, நல்லா ஒத்து பாரு. ஹாய் மா. என்னடி போத்தீஸ் பொம்மை மாதிரி இருக்கேனா இல்ல பார்பி பொம்மை மாதிரி இருக்கேனா? மா, தயவு செஞ்சு ரூமை விட்டு வெளியே வந்துடாதம்மா. அப்புறம் நீ தான் நிம்மதின்னு நினைச்சு இந்திரன் பக்கத்துல ஸ்டேஜ்ல போய் நிக்க வச்சிருவாங்க. நீ போட்டுக்கிற ட்ரெஸ் பண்ணிருக்க மேக்கப்லாம் இந்திரனுக்கே உன் அடையாளம் தெரியாதுமா. நல்ல வேலை, நிம்மதி எங்கேயோ போயிட்டா, நம்மளுக்கு வேற ஒரு பொண்ணு கிடைச்சிருக்குன்னு அவனும் சந்தோஷமா உன்னை இழுத்துட்டு போயிருவாமா. ஏச்சி வாய மூடிடி. ஏன் நிம்மதி, இந்திரனோட நிலைமை எப்படி சொல்றியே, அப்ப அப்பாவோட நிலைமை? ஐயோ, அத நினைச்சா வேற பக்கு பக்குன்னு இருக்குடி. அந்த மனுஷனை வேற ஆட்டோ பிடிச்சு வாங்கன்னு அட்ரஸ் எல்லாம் அனுப்பி விட்டேன். அந்த மனுஷனும் வந்துகிட்டு இருக்காப்ல. என்ன பார்த்து என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறாரோ தெரியல. என்னது, அப்பா வந்துகிட்டு இருக்காரா? ஆதி, கடைசியா ஒரு வாட்டி கேக்குறேன், நல்லா யோசிச்சுக்கோ. உனக்கு உண்மையாவே அந்த நிலா தான் வேணுமா? நீ எப்ப கேட்டாலும் நான் ஒரே பதில தான் சொல்றேன். அப்புறம் எதுக்கு மறுபடியும் கேட்டுட்டு இருக்க? டேய், வெளியே போய் பாருடா. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அப்பாக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. அவ்வளோ விஐபிஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில இவள போய் கல்யாணம் பண்றேன்னு சொல்ற, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கீர்த்தனா, உன் அன்னைக்கே வார்ன் பண்ண ஸ்டேட்டஸ பத்தி இதுக்கப்புறம் நீ பேசவே கூடாதுன்னு. ஆதி, அது இல்ல. வாய மூடு. இன்னொரு வாட்டி அதை பத்தி பேசின வாய திருக்கிடுவேன். போடி ஃபர்ஸ்ட் இங்க இருந்து. உன்னை பார்க்கவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. இப்பெல்லாம் என்ன பார்க்க இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். நாளைக்கு அவ வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். மனுஷன் அவனுக்கு கல்யாணமே நடக்குமா என்னன்னு தெரியாம டென்ஷன்ல உட்காந்துருக்கான். இவ வேற இப்பதான் ஸ்டேட்டஸ தூக்கிட்டு வந்துட்டா. ஆதினா, சாய்குட்டி, ஜனனிமா வாங்க. ஆதினா, மாப்பிள்ள கலை மூஞ்சில மட்டும் இல்ல, தலையில இருந்து கால் வரைக்கும் சும்மா கெத்தா இருக்கேனா. இப்ப ஆதினா டைலாக் என்ன தெரியுமா? இங்க கல்யாணமே நடக்குமா என்னன்னு தெரியல, இப்பதான் கெத்தா இருக்கிறத பத்தி பேச வந்துட்டா. அதானேனா? பெருச்சாலி கூட நம்மள எல்லாம் கிண்டல் பண்ணுது. அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு எனக்கு. விடுங்கண்ணா, எல்லாம் சரியாயிடும். நிலா கழுத்துல மட்டும் எப்படியாச்சும் தாலி கட்டிருனா, அப்புறம் அவளை நம்ம வலிக்கு கொண்டு வந்துடலாம். அந்த நம்பிக்கையில தான் சாய் நான் இருக்கேன். ஆனா அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படி அழுதா என்கிட்ட. அழுதாளா? ஆமா தீனா, அவளை எப்படி சமாதானப்படுத்துறது, அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. அவ்வளவு நேரமா கெஞ்சுறேன், மேக்கப் போடுன்னு. இன்னும் மேக்கப் போடுறதுக்கு வரவே இல்ல. இன்னும் மேக்கப் போட்டுக்கலையா? இல்லண்ணா. சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். அண்ணா, உனக்கு ஃபவுண்டேஷன்லாம் போட்டல, ஏதாவது இரிட்டேஷனா இருந்தா சொல்லு. ஏய், என்ன பண்ணி வச்சிருக்க? இரிட்டேஷனா இருந்தா சொல்லுங்கற. ஏதாவது ஆகுமா?
ஒன்னும் ஆகாதுண்ணா. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கல, அதனால சொல்லி வைக்கிறேன். நல்லா சொன்னப்போ ஒரு செகண்ட்ல மனுஷனுக்கு உயிரே போயிருச்சு. என்னத்தையோ பண்ணி வச்சுட்டாலும் நினைச்சு பயந்துட்டேன். சும்மாவே நம்ம மூஞ்சி கரடு மரடா இருக்கு, இதுல ஃபவுண்டேஷனை வேற போட்டு வச்சிருக்கியா? அது வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்து ஏற்கனவே நம்மள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றவளுக்கு மத்தியில மூஞ்சி எல்லாம் ரொம்ப கேவலமா போயிடுச்சுன்னா சுத்தமாவே என்ன மதிக்க மாட்டா. ஆதினா, ஒரு நல்ல ஐடியா. பேசாம இன்னைக்கு நைட்டே நிலாவை மால்தீவ்ஸ் கூட்டிட்டு போயிட. ஏய், மால்தீவ்ஸா வேணாண்டி, தாய்லாந்து போனா சூப்பரா இருக்கும். இல்ல தாய்லாண்டை விட பாலி போலாம், அது இன்னும் செமையா இருக்கும். ஐய முத தாலியை கட்டிட்டு வீட்டுக்கு போறமான்னு பாருங்க, அதுக்குள்ள தாய்லாந்து மால்தீவ்ஸ் பாலின்ட்டு. ஏய் ஜன்னி, எங்கடி தேடுறது ஒண்ணு? சீக்கிரம் வா. மா என்னாச்சுமா? தெரியுமா, ஏன் இப்படி மூச்சு தெறிக்க ஓடிட்டு வரீங்க? என்னாச்சு? ஆமா, ஏய் நிலாக்கு மேக்கப் பண்ணுண்டி, சீக்கிரம் வாடி. நிலாக்கு அப்படியே மேக்கப் போட்டு கிழிச்சிட்டாலும் அவ அழுதுட்டே இருக்கா பெரியமா. மேக்கப் போட்டா எல்லாம் ஒழுகும். இல்லடி, அவ அழமாட்டா, எல்லாம் பேசியாச்சு, சீக்கிரம் வா போலாம். அழமாட்டாளா? என்னம்மா சொல்றீங்க? பெரியமா, நிலா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? ஆமா, நிலா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. நிலா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. மா என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஆமாதி, பேசுறதுக்கு டைம் இல்ல, டைம் ஆயிடுச்சு. ஜன்னி, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கு கல்யாணத்துக்கு, சீக்கிரம் மேக்கப் போட்டுருவியா? நோ, இப்பவே வர பெரியமா, வாங்க போலாம். சாய் என் கூட வாடி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. நிலா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? வாய்ப்பே இல்லையே. என்ன நடந்திருக்கும்? அம்மா, ஏமா கண் கலங்குற? தங்கம், உன்னை இப்படி கல்யாண கோலத்துல பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதுவும் மாப்பிள்ள ரொம்ப நல்ல பையன். எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா இல்லாத புள்ள எப்படி நான் கரை சேர்ப்பேன்னு எவ்வளவு நாள் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? இது ஆனந்த கண்ணீர் தங்கம், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு உன்னை பார்க்கும் போதே ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு. அம்மா, நீயும் என் கூட வந்துடுறியா? அவர் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருமா. இல்ல தங்கம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுல போய் நான் இருந்தேன்னா நல்லா இருக்காது தங்கம். நான் பாத்துக்கிறேன், என்னை பத்தி நீ ஒன்றும் வருத்தப்படாத. நீ உன் குடும்பம் புள்ள குட்டின்னு நீ சந்தோஷமா இருந்தாலே நானும் சந்தோஷமா இருப்பேன். லட்டு கிளம்பிட்டியா? என்னங்க, வாங்க உள்ள. அம்மா, அவங்க வராக, நீ அழுவாதம்மா. சரி தங்கம். தம்பி வாங்கப்பா. தம்பி, உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே. என்னங்க சொல்லுங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுக்கு மேல யாராலும் இவ்வளவு அழகா இருக்க முடியுமான்னு பாக்குறேன். உன்னை பார்த்தா எனக்கு ஒரு பாட்டு ஒண்ணு ஞாபகம் வருது, பாடவா? பாடுங்க. மின்னலை பிடித்து மேகத்தை தொடைத்து பெண்ணென்று படைத்து வீதியில் விட்டு விட்டான். இப்படி இன்னொரு பெண்மையை படைக்க தன்னிடம் கற்பனை தீர்ந்ததை எண்ணித்தான் பிரம்மனும் மூச்சையுற்றான். என்னங்க சும்மா இருங்கங்க. என்னங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா? எல்லாரும் ரெடிமா, இன்னொரு 10 நிமிஷத்துல கூப்பிட்டுருவாங்க. எங்க அம்மா இங்க நின்னுட்டு இருந்தாங்களே, எங்க அவங்க? ஓஷிஷோ, நானும் உன்னை ரசிச்சுட்டு இருந்ததுல அவங்கள கவனிக்கலையே. ஐயோ, கேவலமா போயிருக்கும். என்னங்க நீங்க ஃபர்ஸ்ட் போங்கங்க, இன்னும் 10 நிமிஷத்துல நான் வந்துருவேன், போங்க. விரட்டுறதுலயே இரு. சரி, நான் போறேன். போங்க. நாளை ஆயிடுத்து, பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வர சொல்லுங்க. மாமா, சொல்லுமா. ஐ லவ் யூ மாமா. என்னடி திடீர்னு? பேச்சுலரா கடைசியா ஒரு வாட்டி சொல்லிக்கலாமே தான். ஐ லவ் யூ டூடி ரோஜாமா. அப்புறம் இன்னொரு விஷயத்துக்கும் ஐ லவ் யூ. இன்னொரு விஷயம்னா? நான் கடையில் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த புடவை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு வேற புடவை எடுத்து பில் போட சொன்னேன். ஆனால் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிடிச்ச புடவையே எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல. லூசு, இனிமே எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு. என் பொண்டாட்டி உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன் ரோஜாமா? இருந்தாலும் உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க கூடாதுல்ல மாமா, அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்க போகிறோம். ஸோ நான் இதுக்கப்புறம் எது ஆசைப்பட்டாலும் ஒரு ஒய்ஃபாக திங்க் பண்ணி தான் ஆசைப்படணும். ஏய், இத்தனை வருஷமா லவ் பண்ணி கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகி இவ்வளோ நாளாக பேசாததையா இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? நோயின்னு சும்மா இருங்க. ஐயர் சொன்ன மந்திரமே காதில் விழ மாட்டேங்குது. மவளே, பக்கத்தில் நிற்கிறவரோட தானே கல்யாணம் ஆக போகுது, வச்சுக்கிறேன்டி உன்னை வச்சு செய்யறதுல எனக்கு கல்யாணமே வேணான்ட்டு நீ ஓடுறியா இல்லையான்னு பாரு. சரி, மூடிட்டாங்க திரும்ப, எல்லாரும் உன்னே தான் பார்க்குறாங்க. மாமா, இந்த டாக்டர் பொண்டாட்டி ரொம்ப தான் என்ன கலாய்க்கிறா, அவளை வீட்டில் போய் வச்சுக்கிறேன். நிலா, நீ எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? நிலா, உண்மையை சொல்லு, மனசார ஒத்துக்கிட்டியா இல்ல உன்னை யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா? நீங்க கட்டாயப்படுத்துறதை விடவா என்ன வேற யாராவது கட்டாயப்படுத்த முடியும்?
இல்ல புரியலமா, என்ன சொல்ற? நீங்க நினைச்சது நடக்குமா இல்ல நான் நினைச்சது நடக்குமான்ற ஈகோல நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. நீங்க நினைச்சது தான் நடக்க போகுது. இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆனா இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இனிமே தான் நீங்க இந்த உண்மையான மில்லர் நிலாவை பார்க்க போறீங்க. இனிமே என்னோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது. என்னங்க கேட்கணும்னு நினைச்சேன். நேற்று ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு சொல்லவே இல்ல. இப்பவே தெரியணுமா? ஆமாங்க, இல்லைன்னா மண்டே வெடிச்சிரும். தாலி கட்டி முடிச்ச அடுத்த செகண்டே அது என்னன்னு சொல்றேன். என்னங்க ப்ளீஸுங்க, இப்பவே சொல்லுங்க. ஏய் லட்டு, தாலி கட்டுறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. 2 நிமிஷம்னால பொறுத்துக்க முடியாதா? ஒரு நைட்டு ஃபுல்லா பொறுத்துக்கிட்ட, 2 நிமிஷம் பொறுத்துக்க முடியல. சரி ஓகே. லட்டு, I love you. I love you. பொடி. என்னங்க இங்க பாருங்க. ஒண்ணு வேணாம். எனக்கு பாருங்க. என்ன சொன்னீங்கன்னு சத்தியமா கேட்கலங்க. சரி சாரி. I love you. கேட்கல. நல்ல நேரம் முடிய போகுது. கெட்டி மேலும். उभय कुशल चिरजीवन प्रसुत भरित मंजुळतर शृंगारे संचारे अधर रुचित मधुरित बग सुधन कनक प्रशम निरत बांधव्ये मांगल्ये अमधम सति समदस सख मुख मन सुख सुमन लयित सुसुत सहित कामं विरह ललित भामं आनंद मोगं आजीव कालं पाशानुबन्धं अनुकूलं काम्याच सिद्धिं कामये அட வாங்க சம்பந்தி, இன்னும் என்ன பிள்ளைங்க மேல போவோம்? நம்ம பிள்ளைங்க தானே, மன்னிச்சு விட்டுருவோம். வாங்க நீங்க வந்து போட்டோ எடுத்துக்கோங்க. வாங்க. ஆஹா மறைக்கிறாரே, வீட்டுக்கு போய் அடி கன்ஃபார்ம். ஹலோ மக்களே, நான் உங்களோட அனுஷா சுரேந்தர். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் இன்னைக்கு நான் எதுக்காக இந்த இடத்துல உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செல்ல குட்டீஸ்க்கு சூப்பராவே இனிதே அவங்களோட கல்யாணம் முடிவடைஞ்சிருச்சுங்க. அண்ட் இந்த கல்யாணத்தை இன்னும் மேலும் சிறப்பிக்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு சீஃப் கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. எஸ், மக்களாகிய உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம செல்ல குட்டீஸ்க்கு தெரியாது இல்லையா? ஸோ அந்த சீக்ரெட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். அண்ட் ஆல்ரெடி வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷலான என்னோட செல்லக்குட்டீஸ், அதாவது மதுரை ஸ்லாங் அண்ட் பாப்புக்குட்டி சேனலோட அட்மின் பானுபிரியா டியர், அண்ட் ஆத்வீஸ் கார்ட்டூனோட அனு டியர், அப்புறம் லீலா கணேஷ் சேனலோட லீலா டியர். அண்ட் உங்க 3 பேருக்கும் என்னோட வார்ம் வெல்கம் செல்லக்குட்டீஸ். என்னோட இன்விடேஷன் ஏத்துட்டு நம்ம கல்யாணத்தை சிறப்பிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ அந்த தருணம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. யாரு வர போறாங்கன்னு நம்மளோட செல்லக்குட்டீஸ்க்கு இப்போ நம்ம சொல்லிடலாம். என்னோட பர்சனல் இன்விடேஷனை ஏத்துக்கிட்டு அவங்களோட பிஸி ஸ்கெட்யூலுக்கு இடையில ஒரு 5 மினிட்ஸ் நம்மளுக்காக ஒதுக்கி இருக்காங்க. அந்த ஸ்பெஷலான 5 மினிட்ஸோட மொமெண்ட்ஸ் இதோ. எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் இல்லைனா எப்படி? ஓகே, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் தலைவன், திருச்சி மண்ணின் புதல்வன், இந்த காலத்து இளைஞர்களின் மாவீரன், சிங்க நடை போடும் சீமராஜா. யாருன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க? டேமேஜ் ஆன பீஸ் நானே, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன. எஸ் மக்களே, put your hands together and welcome ஜீரோல இருந்து எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு இப்ப ஹீரோவா, ப்ரொடியூசரா, டைரக்டரா, லிரிசிஸ்டா இருக்கக்கூடிய உங்க வீட்டு பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளை இல்லைங்க, நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் அண்ணா அவர்கள். எங்க அண்ணன் பள்ளி தெளிக்கிறது மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சுக்க ஊரில் ஆளே கிடையாது. எங்க அண்ணன் பள்ளி தெளிக்கிறது மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சுக்க ஊரில் ஆளே கிடையாது. எங்க அண்ணன் பள்ளி தெளிக்கிறது மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சுக்க ஊரில் ஆளே கிடையாது. எங்க அண்ணன் பள்ளி தெளிக்கிறது மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சுக்க ஊரில் ஆளே கிடையாது. பள்ளி தெளிக்கிறது மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சுக்க ஊரில் ஆளே. மக்களே, உங்களே நீங்க கிள்ளி பாத்துக்கோங்க. ஆமாங்க, இது உண்மைதான். நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா
நம்மளோட கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. சோ thank you so much அண்ணா. ஹாய் அண்ணா. வா வா டியர் பிரதர் ஆதா சதரு சுகர். சோ உங்களை பார்த்ததுல ரொம்ப 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 எக்ஸைட்டிங்கா இருக்கு அண்ணா. thank you so much for coming and உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்ல எங்களுக்காக 5 minutes ஒதுக்குனதுல ரொம்ப 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 thank you. and வாங்க அண்ணா, மேடைக்கு வாங்க. நம்மளோட செல்ல குட்டீஸ் கூட போட்டோ எடுத்துட்டு நீங்க சாப்பிட போங்க. சீக்கிரம் வாங்க. Brothers and sisters, thank you.